டெஸ்டிங், செக்கிங் எல்லா ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி ஆர்கனைஸ்டா ஆம்புலன்சஸ், ஃபயர் சர்வீஸ், போலீஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, டிஷ் எல்லா துறைகளோட ஒருங்கிணைப்போட இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சோம். இப்போ ரொம்ப பாதுகாப்பான முறையிலையும் ஒரு நிதானமாகவும் இப்போ இது வரைக்கும் அந்த அமோனியா அகற்றும் பணி நடைபெற்று வந்தது. இப்போ இதுல இன்னைக்கு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அந்த மெயின் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் வந்து அவங்களோட டேங்க்ல இருந்த ஹை ப்ரெஷர் அமோனியாவை அவங்க வந்து ஃபுல்லாவே அந்த டிரான்ஸ்போர்ட் டேங்கருக்கு மாத்திட்டாங்க. நம்ம ஒரு அமோனியா புல்லட் வெஹிக்கிள் வச்சிருந்தோம். அதுல வந்து இப்ப அவங்களுடைய மெயின் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ல இருந்தது, ஒரு 3 குட்டி குட்டி டேங்க்ஸ்ல வச்சிருந்தாங்க ஹை ப்ரெஷர்ல இருந்த அமோனியா. அதை வந்து இப்போ பைப் மூலமா லிங்க் கொடுத்து மாத்திட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இது வந்து நல்ல முறையில முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் இதை வந்து பணி முடிவுற்றுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த கம்பெனி ஃபுல்லாவுமே வால்வ்ஸ், பைப் லைன்ஸ் இருக்கும், சில்லர்ஸ், கம்ப்ரஸர்ஸ் இருக்கும். அங்க எல்லாமே அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிற அமோனியா வந்து கொஞ்சம் அங்கங்க மெதுவா தங்கி தான் இருக்கும். அதனால அதை கண்டென்ஸ் பண்றதுக்காக அவங்க திருப்பியும் வந்து ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் இப்போ நைட்டு பண்ணுவாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் பணி முடிஞ்சிருச்சு, நிறுத்திட்டாங்க. இப்போ அடுத்த நாளைக்கு பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைப் லைன்ஸ் வந்து கண்டென்ஸ் பண்றதுக்கு, கம்ப்ரஸர் ஓட்டுறதுக்கு. அது வந்து கண்டினியூஸாகவும் ஓட்ட முடியாது, கொஞ்ச நேரம் ஓட்டுவாங்க, கம்ப்ரஸர் நிறுத்துவாங்க, ஓட்டுவாங்க, நிறுத்துவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த வால்வுல பைப் லைன்ல இருக்கிற அமோனியாலாம் கூலாகி திரும்பியும் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு வந்து சேரும். அதை வந்து நாளைக்கு காலையில திருப்பியும் வந்து 8 மணி அல்லது 9 மணிக்கு அந்த பணிகளை ஆரம்பிச்சு ஃபுல்லாவே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால இன்னைக்கு இப்போ பணிகள் நிறைவுற்றது. அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் முடிச்ச உடனே எக்ஸ்பர்ட் டீமும் வந்து அதுல இருக்கிற டீம்ல பகுதி அளவு மட்டும் அங்கேயே தங்குவாங்க. ஏன்னா அந்த நைட் எல்லாம் அந்த கம்ப்ரஸர் ஆப்ரேட் பண்ற ஒர்க் போயிட்டு இருக்கும். அதற்கு பாதுகாப்பாக நம்ம நைட்டும் வந்து 2 ஆம்புலன்ஸும், 2 ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸும், என்டிஆர்எஃப் ரெஸ்கியூ டீமும், போலீஸ் அண்ட் ரெவென்யூ டீமும் அங்க இருப்பாங்க கண்டினியூஸா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. மார்னிங் வந்து இன்னொரு டீம் வந்து அந்த திருப்பியும் இன்னைக்கு பண்ணின அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸை நாளைக்கும் செஞ்சுட்டு நாளை மாலைக்குள்ளார அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும். எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்கீங்க? இங்க இருந்து எடுத்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க? அது எங்க? இன்னும் அந்த அமோனியாவை நம்ம இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அந்த ஒரு சிங்கிள் புல்லட் வெஹிக்கிள்ல தான் உள்ளார எடுத்துட்டு இருக்கோம். அந்த கனெக்ஷன்ஸும் நம்ம இன்னும் டிஸ்கனெக்ட் பண்ணல. அதுதான் ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படிங்கறதுனால நாளைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டேங்க் எடுத்துட்டு போவோம். அந்த டேங்க் வந்து சப்ளையர் கொசூர்ல இருக்கிறாரு, கேஜி இண்டஸ்ட்ரீஸ்னு. அந்த சப்ளையரோட ப்ரிமிசஸ்க்கு தான் அது கொண்டுட்டு போகிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அமோனியாவோட வால்யூமும் அந்த மாதிரி இது எம்டி டேங்க் இப்போ வெயிட் போட்டிருக்கோம். திருப்பியும் அது போகும்போது வெயிட் போடும்போது தான் தெரியும். பட் அந்த டேங்க்ல வந்து அவங்களோட ஃப்ளோ மீட்டர் வந்து ரீடிங்ஸ் பார்க்கும்போது அது 0 ஆயிருக்கு. டேங்க்ல இருந்து ஃபுல்லா வந்துருச்சு அப்படிங்கறது மட்டும் இப்போ என்ஷூர் பண்ணிருக்காங்க. குவான்டிட்டி நம்ம அந்த இது வெயிட் போடும்போது போக்குவரத்து இப்போ நாங்க காவல்துறையோட டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 வே மட்டும் ஓபன் பண்றத பத்தி சீக்கிரமா கேட்டுட்டு நான் சொல்லிடுறேன். அதுதான் அந்த 1.5 டன் to 2 tons தான். இப்ப எடுத்துக்கிறது அது அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியாது. அந்த டேங்க்ல இருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டோம். இந்த குவாண்டிட்டி எவ்வளவு? அந்த 3 டேங்க்ல எவ்வளவு இருந்தது மேம்? அதுதான், அது வந்து ஃப்ளோ மீட்டர் தான். வெயிட் போடும்போது நமக்கு வால்யூம் தெரியும். அரௌண்ட் 2 tons அந்த டேங்க்ல இருந்தெல்லாம் வந்துச்சு. மேடம், தொழிற்சாலை தரப்புல 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு, தொழிலாளர் பாதுகாப்பு துறை இருக்கு, இத்தனை அதிகார துறைகள் இருந்தோம் இப்படி ஒரு தொழிற்சாலை ஏற்கனவே இப்ப கிராம சபா கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து அமோனியா கட்சிகளுக்கு மக்கள் அமைச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அதிகாரிகள் ஆய்வு செய்யல. இது அதிகாரிகளுக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. அரசு தரப்புல அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை இது வரைக்கும் இருக்கு? அதிகாரிகள் ஆய்வுகள் பல்வேறு கட்டங்கள்ல மேற்கொண்டு இருக்காங்க. அந்த அப்ரூவல்ஸ் வாங்கி இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கன்சென்ட் இருந்துச்சு, டிஸோட அப்ரூவல்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால ஆய்வு செய்யல அப்படின்னு நம்ம சுத்தமா சொல்ல முடியாது. இது ஒரு எதிர்பாராத அந்த வால்வு ஓபனிங் தான், அந்த விபத்து தான். ஆனாலும் துறை ரீதியான டீடைல் என்கொயரி வந்து இதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க. கோர்ட்லயும் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு, அந்த என்கொயரியும் போகும். அதோட முடிவுகளுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க. மேடம், இப்போ தொழிலாளர்களை வந்து பணி முடிஞ்சவொடனே தொழிற்சாலைக்குள்ள தங்க வைக்க கூடாது. ஆனா சட்டத்துக்கு அப்புறம் பெண் தொழிலாளர்ல தொழிற்சாலைக்குள்ள தங்க வச்சிருக்காங்க. அதற்கு அவங்க மேலதான் கடுமையான நடவடிக்கை இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். கடுமையான பல்வேறு செக்ஷன்ஸ் கீழே வழக்குகள் பதிஞ்சிருக்கும். அந்த தொழிற்சாலையோட ஓனர்ஸ் மேல கண்டிப்பா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரியான இழப்பீடு பத்தலன்னு சொல்லி சொல்றாங்க. அதான் மது குடிச்சு இறக்குறவங்களுக்கு கூட தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஆனா தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. தொழிலாளர்களுக்கு உடனடியாக நமது தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்த தொழிலாளர் ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு உடனடி நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணி
அதுவும் இல்லாமல் அந்த தொழிலாளர்கள் வந்து வட மாநிலத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது. அவங்கள வந்து அந்த பாடி எடுத்துட்டு போறதுக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்காக விமானத்துல புக் பண்றதுல இருந்து ஆகட்டும், நம்ம இங்க போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு எம்பாமிங் செஞ்சு சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறதாகட்டும், செக்கோட அவங்க ரிலேட்டிவ் இங்க கூட்டிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டேட்டோட அஃபீஷியல்ஸையும் கூட்டிட்டு வந்து அவங்களோட போய் வந்து வாங்கி கொண்டுட்டு போய் அவங்க ஏர்போர்ட்ல ஏத்தி விடுற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த செலவுகளையும் அரசு வந்து ஏற்றிருக்காங்க. அது இல்லாம அந்த இறந்த குடும்பத்துக்கான தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தின் படியும் தொழிலாளர் துறையிலையும் இப்ப வந்து ஒரு விசாரணை மேற்கொண்டு இறந்த குடும்பத்திற்கான இழப்பீடுக்கு உத்தரவு வழங்கப்பட உள்ளது. அதுக்கு நாங்க அந்த ஸ்டேட்டோடையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த இறந்தவங்களுடைய லீகல் ஹேர் சர்டிபிகேட், பேங்க் அக்கௌண்ட், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காம்பன்சேஷன் உத்தரவான உடனே நம்ம வந்து அதையும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். டெஸ்டிங், செக்கிங் திருவள்ளூர் அருகே இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 18 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த ஆலையில் எஞ்சியுள்ள அமோனியா வாயுவை அகற்றும் பணியானது 60% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா தகவல் தெரிவித்தார். அந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.